ஆசிரியர் அரசு ஊழியருக்கான 9 அறிவிப்புகளை 110 விதியின் கீழே நேற்று அறிவித்திருப்பதை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்திலே சார்பிலே நன்றியை தெரிவிக்கும் முகமாக அனைத்து கோரிக்கைகளையும் விரைவில் நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவிக்கும் போது எங்களிடத்திலே தெரிவித்தார்கள். இப்போதெல்லாம் மத்திய அரசு அகவிலைப்படி வழங்குகிறதோ அப்போதெல்லாம் நானும் அதே தேதியில் வழங்குவேன் என்று வாக்குறுதி தந்தார். அந்த வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றி 2% அகவிலைப்படி வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்காக தன் வாழ்நாளில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்த முத்தமிழறிஞர் கலைஞர் வழியிலே வந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆசிரியர் அரசு ஊழியருக்கான 9 அறிவிப்புகளை 110 விதியின் கீழே நேற்று அறிவித்திருப்பதை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்திலே சார்பிலே நன்றியை தெரிவிக்கும் முகமாக இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து அவர் அறிவித்த அறிவிப்புகளுக்கு நன்றியை தெரிவித்தோம். மீதமுள்ள இடைநிலை ஆசிரியருடைய முரண்பாடு மற்ற கோரிக்கைகளையும் பிரதான கோரிக்கையான அனைத்து கோரிக்கைகளையும் விரைவில் நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவிக்கும் போது எங்களிடத்திலே தெரிவித்தார்கள். முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பானது பெருத்த நம்பிக்கையை ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது. மன்றம் நா. சண்முகநாதன், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், பெண் ஊழியர்கள், மாணவர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் பயனடையக்கூடிய 9 கோரிக்கைகளை எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களை சந்தித்து ஜாக்டோ ஜியோவின் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்து வந்திருக்கிறோம். இப்போதெல்லாம் மத்திய அரசு அகவிலைப்படி வழங்குகிறதோ அப்போதெல்லாம் நானும் அதே தேதியில் வழங்குவேன் என்று வாக்குறுதி தந்தார். அந்த வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றி 2% அகவிலைப்படி வழங்கியிருக்கிறார். அதே போல் இந்த பழைய ஓய்வு திட்டம் அமுல்படுத்த வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பதற்கு அமைக்கப்பட்ட குழுவினுடைய அறிக்கையை டிசம்பர் 31 என்றிருந்ததை செப்டம்பர் 30க்கு மாற்றி இந்த ஆண்டுக்குள் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு அதில் கிடைக்கும் என்று அந்த குழுவினுடைய அறிக்கையில் எங்களுக்கு கிடைக்கும் என்றும் முதல்வர் வழங்குவார் என்று நம்பியிருக்கிறோம். இதில் முதலாவதாக சரண்டர் விடுப்பு இந்த ஆண்டு முதலே தரப்படும் என்று 1/10/2025 முதல் கொடுக்கப்படும் என்கின்ற அந்த சரண்டர் விடுப்பு எப்போதெல்லாம் ஒன்றிய அரசு உங்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குகிறதோ அப்போதெல்லாம் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்கி கொடுப்பேன் என்று சொன்னதை செய்கின்ற திராவிட மாடல் ஆட்சி முதல்வர்களுக்கு நன்றிகளையும் கல்வி கடன் மற்றும் திருமண கடன் இவைகளுக்கெல்லாம் மீறி இதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்குள்ளாகவே அறிக்கையை பெற்று அதை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கின்ற இந்த அரசிற்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் கல்வி அமைச்சர்களுக்கும் பொது நூலகத்துறை பணியாளர் கழகத்தின் சார்பாக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.